வணக்கம். வலிகளை ஏற்றுக்கொள்ளாத வரையில் வாழ்க்கையில் வளங்களை காண முடியாது. பெரும்பாலான வெற்றியாளர்களின் சாதனைகளை உரம் போட்டு வளர்ப்பதே அவர்களின் பெரும் தோல்விகளும் பொறுக்க முடியாத வலிகளும் தான். வலி வந்தபோதுதான் நாம் இந்த பூமிக்கு வருகிறோம். வலியோடுதான் நம் தாய் நம்மை பிரசவிக்கிறாள். வலிகளால் நிரப்பப்பட்டதுதான் இந்த வாழ்க்கை. உடற்பயிற்சி செய்யும் போது ஏற்படும் வலிகளை பொறுத்து கொண்டு மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்யும் போதுதான் அழகான உடற்கட்டை பெற முடிகிறது. இப்படிதான் இந்த வாழ்க்கையிலும் வலிகளை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் வளமான வாழ்க்கை வாழ முடியும். வலியை அனுபவியுங்கள், அதை பரிபூர்ணமாக உணருங்கள். ஒரு கட்டத்துக்கு பின் அந்த வலியிலிருந்து நீங்கள் விலகி நின்று கவனிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். வலி குறைந்த பின் அதற்கான தீர்வு எளிதாகிவிடும். வலி என்பது ஒரு துன்பம். அந்த துன்பம் ஒரு எச்சரிக்கை, அது ஒரு வழிகாட்டியும் கூட. வலி நம்மை நம் சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ தூண்டி அதன் மூலம் சுய மேம்பாட்டுக்கு வழிகாட்டும். நமக்கு ஏற்படும் அனைத்து வலிகளையும் நமக்கான மாற்றத்திற்கானதாக மாற்றிக்கொள்ளும் சூத்திரம் தெரிந்தால் போதும். அது உடல் வலியானாலும் மன வலியானாலும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது. வலிகளை வெற்றிகளாக்கும் நுட்பங்களை கற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வழியிலிருந்தும் ஏதாவது கற்றுக்கொள்வோம். ஆம் நண்பர்களே, அனைத்து வழிகளும் நம்மை பக்குவப்படுத்துவதே என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் குறிக்கோளை எட்டிட வேண்டுமானால் சிறிய வழிகளை பொறுத்துதான் ஆக வேண்டும். வலிகளையும் இடையூறுகளையும் தாண்டி செல்பவர்களே வாழ்க்கையில் வெற்றி பெறுகின்றார்கள். நன்றி, வணக்கம்.